அவங்கள தானியத்தையே சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அங்கே போயிட்டு இந்த வானத்தின் மண்ணாடி செஞ்சு ஒளிந்து போயிட்டு அகன்று போயிட்டு. இப்போ இஸ்ரேல் கானான் தேசத்துக்கு வரலன்னு புசிக்க ஆரம்பிச்ச உடனே நின்று போயிட்டு. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்கல்ல. அர்த்தம் சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ள அர்த்தம் ஆகியோர் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு சோர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நின்று போச்சு அப்படின்னா கர்த்தர் ஒரு நல்ல சோர்ஸை கொடுக்க போறான்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, புரிஞ்சுதா? கர்த்தர் வானத்தை மன்னாவை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா இருக்காரு போஷித்தார். அந்த எதுக்கு போஷித்தார்னா கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ண வேணுமே, அது வரைக்கும் கலந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வனாந்தரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி வான மன்னாவை போஷித்தார். அந்த தேசத்துக்குள்ள போன உடனே இந்த மண்ணை செஞ்சு நின்று போயிட்டு, அது வார்த்தை அப்படின்னா ஒளிந்து போயிட்டு அகன்று போயிட்டுன்னு வார்த்தை போட்டுருக்கு. அப்ப என்னதான் he has stopped that, God has stopped that. அந்த வானத்தின் தூர், அந்த வானத்தின் தூர் மண்ணாவே கத்தாங்க.